முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ அருணகிரியார் வாக்கில் ராமாயணம் என்ற தலைப்பில் தான் துவக்கினோம். ஆனால் ராமாயணத்தை பற்றிய மற்ற விஷயங்களையும் தெரிவியுங்கள் என்று திருப்புகழ் சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருப்புகழில் இடம்பெறாத மற்ற குறிப்புகளையும் கூறுகிறோம். இந்த ராமாயண குறிப்பு செய்தியை கேட்கும் முன் அண்டர்பதி குடியேற எனும் சிறுவாபுரி திருப்புகழை குறிஞ்சி ராகத்தில் கேட்டு பதிவை தொடருவோமா? முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து.
தாடகையை பற்றி அறிந்த மேலும் ஒரு தகவலை சொல்கிறேன். மிகுந்த வலிமை கொண்ட இயக்கர் குலத்தைச் சேர்ந்த சர்சரன் என்பவனுடைய மகன் சுகேது. அவன் தூய்மையான இயல்புகளை கொண்டவன். அவனுக்கு பிள்ளைகள் இல்லாமையால் பிரம்மனை வேண்டி பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தான். இதனால் மகிழ்ந்த பிரம்மன் அவன் முன் தோன்றி அவனுக்கு மயில் போன்ற அழகும் மதம் கொண்ட யானையை ஒத்த வலிமையும் உள்ள ஒரு மகள் பிறப்பாள் என்று வரமருளினார். இந்த வரத்தின் காரணமாக சுகேதுவுக்கு மகளாக பிறந்தவளே தாடகை. மணப்பருவம் எழுதிய பொழுது அவளது தந்தையான சுகேது அவளை தமது இனத்தைச் சேர்ந்தவனான சுந்தன் என்பவனுக்கு மனம் செய்து வைத்தான். அவர்களுக்கு வலிமை புரிந்திய மாரீசன், சுவாகு என்ற இரு மைந்தர்கள் பிறந்தார்கள். ஒரு முறை சுந்தன் அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து மரங்களை பிடுங்கி வீசி எறிந்து அட்டூழியம் செய்தான். அகஸ்தியர் சினம் கொண்டு அவனை நோக்க அவன் எரிந்து சாம்பலானான். இதை அறிந்த தாடகை தனது மக்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு அகத்தியரை பழிவாங்கும் நோக்குடன் அவரது ஆசிரமத்தை அடைந்தாள். தாடகையின் மைந்தர்கள் அகத்தியரை அணுகவே கோபம் கொண்ட அவர் மூவரையும் அரக்கர்களாகுமாறு சபித்தார். இதன் பின்னர் மாரீசனும் சுபாகுவும் ராவணனுக்கு பாட்டனான சுமாலி என்பவனை அணுகி அவனுடன் மகன்முறை கொண்டாடி அவனுடன் சேர்ந்து கொண்டார்கள். மகன்களை பிரிந்த தாடகை அங்க நாட்டு காட்டில் வந்து வாழலானாள். துளசி ராமாயணத்திலும் சீதா கல்யாணம் என்னும் வில்லுப்பாட்டு நூலிலும் ராமன் தாடகைக்கு நற்கதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. இது வேறு எந்த ராமாயணத்திலும் இல்லை. வில்லுப்பாட்டு நூலில் தான் ராமனை மாயன் என்று அறியாமல் கெட்டுவிட்டதாகவும் அவருடைய கையால் இறப்பதற்கு பாக்கியம் செய்திருப்பதாகவும் கூறி தன் பெயர் உலகில் எப்பொழுதும் விளங்கும்படி வரம் கொடுக்கும்படி தாடகை கேட்டுக்கொண்டாளாம். அவள் மீது இரக்கம் கொண்ட ராமன், நீ தென்கிழக்கு மூலையிலே உதிக்கும் நட்சத்திரமாவாய், உன்னை தாடகை வெள்ளி என மக்கள் சொல்வார்கள் என்று வரமளித்தாராம் என்ற செய்தியை தெரிவித்து ராமாயண பயணத்தை தொடர்வோம். அரக்கர்களின் அழிவினால் யாகம் இனிதே தடையின்றி முடிந்தது. விஸ்வாமித்திரருக்கு மிகவும் சந்தோஷம். எனக்கான பணி முடிந்து விட்டது, நான் மிதிலை நோக்கி செல்ல இருக்கிறேன், விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார் முனிவர். உங்களுக்கான பணி முடிந்து விட்டதுதான், ஆனால் நான் அந்த வேலை செய்தியை மனமுடிப்பது அல்லவா, அது இன்னும் நடைபெறவில்லையே என்று நினைத்து மிகவும் பணிவாக சொல்கிறான் ராமன். எனது தந்தை உங்களோட இருக்க சொல்லி இருக்கிறார், ஆகையால் நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கே நாங்களும் தொடர்கிறோம் என்று. மூவரும் மிதிலை நோக்கி பயணிக்கிறார்கள். வழியில் ராமனின் பாத துகள்பட்டு அகலிகை சாபம் நீங்க பெறுகிறாள். அப்பொழுது கம்பர், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று ராமனின் பெருமையை, தீயவர்களை அழிக்க அங்கு உன் கைவண்ணத்தை பார்த்தேன், நல்லவர்களை ரட்சிக்க இங்கு உன் கால் வண்ணத்தை பார்த்தேன் என்கிறார். மிதிலையின் வரலாற்றை சிறிது பார்ப்போம். மிதிலையின் முதல் அரசன் நிமி என்பவன். அவன் மனுவின் பேரன். வடமொழியில் நிமி என்றால் இமை என்று பொருள். அவன் வைஜெயன் என்ற நகரை நிர்மாணித்தான். அதனை ஒட்டி ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு செய்தான். அதை நடத்தி தருமாறு வசிஷ்டரை கேட்டுக்கொண்டான். ஆனால் வசிஷ்டர் தான் இந்திரனுக்கு ஒரு யாகம் செய்து தர ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அதை முடித்துவிட்டு வருவதாகவும் சொன்னார். ஆனால் பதில் ஏதும் பேசாமல் நிமி திரும்பி விட்டான். வசிஷ்டரோ தான் சொன்னதை அந்த மன்னன் ஏற்றுக்கொண்டான் என்று நினைத்து விட்டார். நிமி மற்ற முனிவர்களை வைத்து யாகம் நடத்த ஆரம்பித்து விட்டான். வெகு காலம் கழித்து வசிஷ்டர் இந்திரனின் யாகத்தை முடித்துவிட்டு மிதிலைக்கு வந்தார். அங்கு யாகம் நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு நிமியை உன் உடல் உயிரற்றதாக ஆகட்டும் என்று சபித்தார். கோபம் கொண்ட மன்னனோ வசிஷ்டரையும் அவ்வாறே சபித்தான். வசிஷ்டர் பிரம்மனிடம் சென்று வேறு உடல் பெற்றுக் கொண்டார். யாகத்தை நடத்தி கொண்டிருந்த முனிவர்கள் உயிரற்ற மன்னன் உடலை பத்திரமாக எண்ணெயிலே வைத்திருந்தார்கள். யாகம் முடிவடையும் நேரத்தில் அபிர்வாகம் வாங்க வந்த தேவர்கள் மன்னனுக்கு மீண்டும் வேறு உடல் கொடுப்பதாக சொன்னதும் மன்னன் அதை மறுத்து தன்னை மக்களின் இமைக்குள் வைத்து விடும்படி தேவரிடம் வேண்டிக் கொள்ள அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். விஞ்ஞானப்படி ஒரு நிமிடம் 60 நொடிகள் என்றாலும் நாம் ஒரு தடவை கண்ணிமைக்கும் நேரம்தான் ஒரு நிமிடம் என்று சொல்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் தேவர்களை அனிமிஷேந்திரன் என்பார்கள், அதாவது கண் இமைக்காதவர்கள் என்று பொருள். நிமிஷம் என்றால் இமைப்பது, அனிமிஷம் என்றால் இமைக்காமல் இருப்பது. தேகம் இல்லாதவன் என்பதையே குறிக்கும் விதமாக அந்த நாட்டிற்கு விதேகம் என்று பெயர் வந்தது. மன்னன் இல்லாத ஒரு நாடு இருக்கக்கூடாது என்பதற்காக முனிவர்கள் எண்ணெயில் கிடந்த மன்னனின் உடலை கடைந்து அதிலிருந்து ஒரு மன்னனை உருவாக்கிறார்கள். அந்த மந்தன், அதாவது கடைதல் என்பதிலிருந்துதான் அந்த நாட்டிற்கு மிதிலை என்று பெயர் வந்தது என்றும், அந்த அரச பரம்பரையில் 6வது வழி தோன்றல் தான் ஜனகன் என்றும் சொல்லப்படுகிறது. ஜனகன் என்பதே ஒரு அடைமொழி என்றும், அந்த பரம்பரை மன்னர்களுக்கெல்லாம் ஜனகன் என்ற பெயரும் சேர்ந்தே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சீதையின் முன் ஜென்ம கதையை பார்ப்போம். ஒரு முறை ராவணன் பூமியை சுற்றி வரும் பொழுது இமயமலை காட்டு பகுதியிலே தவம் புரியும் ஒரு மாபெரும் அழகியை பார்க்கிறான். காமவசப்பட்ட ராவணன் இளவை பொங்கி வழியும் அழகியிடம் தவத்தை விட்டுவிட்டு தன்னை மனம் புரிய வேண்டுகிறான். அந்த அழகியோ பிரகஸ்பதியின் புத்திரரான பிரம்ம ரிஷி குசத்வஜரின் புதல்வி ரேதவதி தான் என்றும்,
வேதங்களின் பிறப்பாக தான் பிறந்ததாகவும் தன்னை அடையத்தக்கவர் விஷ்ணு ஒருவரே என்று தன் தந்தை கருதியதாகவும், இதை கேட்டு கோபம் கொண்ட தைத்திய அரசன் சம்பு இரவில் தூங்கிக் கொண்டிருந்த தந்தையை கொன்றதாகவும், இதனால் துக்கப்பட்டு தனது தாயார் அவருடன் சிதை ஏறியதாகவும், அதன் பின்னர் தந்தையின் ஆசை நிறைவேற்ற நாராயணனை நோக்கி தவம் புரிவதாகவும் கூறுகிறாள். யார் அந்த விஷ்ணு என்று ஏளனமாக கூறியவாறு வேதவதியின் கூந்தலை பிடித்து ராவணன் தூக்கவே, வேதவதி தன் கையை தூக்கினாள். அது வாளாக மாற தன் கூந்தலை அரித்துக் கொண்டு தீயை மூட்டி, நான் இனியும் உயிர் வாழ ஆசைப்படவில்லை, பெண்ணான என்னால் உன்னை கொல்ல முடியாது, நான் சாபமிட்டாலோ என் தவத்தை இழக்க வேண்டியிருக்கும், ஆகவே அக்னியில் புகுந்து என் தவ வலிமையால் அயோனிசையாக கர்ப்பத்தில் பிறக்காதவளாக மீண்டும் வருவேன் என்று கூறி அக்னியில் புகுந்தாள். அந்த வேதவதி தான் சீதையாக ஜனக மன்னன் நிலத்தை உழுது பொழுது கிடைத்தாள் என்பது ஒரு வரலாறு. சீதை இந்து சமய இதிகாசமான ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாவார். விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் மனைவியாக இவரை ராமாயணம் சித்தரிக்கிறது. எனவே இவர் லட்சுமியின் அவதாரமாக கருதப்படுகிறார். ஜனகரின் மகள் ஆனதால் ஜானகி என்றும், மிதிலிய நாட்டு இளவரசி ஆதலால் மைதிலி என்றும், ஜனகருக்கு விதேகன் என்ற பெயர் இருந்ததால் சீதைக்கு வைதேகி என்ற பெயரும் உண்டு. பூமியில் இருந்து கிடைத்ததால் பூமிஜா என்று பெயரும் உண்டு. மிதிலை மன்னனான ஜனகர் குழந்தை சீதையை பூமியில் புதைந்திருந்த பெட்டியிலிருந்து கண்டெடுத்து வளர்த்தார். இதனால் சீதை பூமாதேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார். வளர்ப்பு தந்தையின் பெயர் ஜனகன், தாயார் சுனேனை, சகோதரி ஊர்மிளா, சித்தப்பன் மகள்கள் மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. சீதா தேவி சாட்சாத் மகாலட்சுமியுடைய ஸ்வரூபம். சீதை நம்மை போல கர்ப்பத்திலிருந்து பிறக்கவில்லை. ஸ்ரீதேவி பூதேவி மகாவிஷ்ணுவின் இரு சக்திகள். மகாவிஷ்ணுவின் ஹிருதயத்திலேயே ஸ்ரீதேவி எப்பொழுதும் குடிகொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சமுத்திரத்திலிருந்து கடையும் பொழுது ஸ்ரீதேவி வெளிவந்ததாக கூறப்படுவாள். பூமி தேவியிடத்திலேதான் வராக அவதாரத்தில் நரகாசுரன் பிறந்தான். ஸ்ரீதேவிக்கும் பூமாதேவிக்கும் ஒரு விஷயத்திலே மிகவும் பொருத்தம். ஸ்ரீதேவி சமுத்திரத்தில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. பூமாதேவி பூமிக்கு அதிஷ்டான தேவதையாக பூமியில் இருந்து வந்ததாக சொல்வார்கள். சமுத்திர ஜலம் பூமியின் மேலும் கீழும் இருக்கின்றது. ஆகவே சமுத்திரத்திலிருந்து உண்ணானவள் என்றால் பூமியிலிருந்து உண்ணானவள் என்று கொள்ள வேண்டும். அதற்கேற்றார் போல சீதா தேவி பூமியிலிருந்து தான் வந்தாள். பிறகு கடைசியில் பூமியை பிளந்து கொண்டு அதில் அடைக்கலம் புகுந்து கொள்கிறாள். இவ்விரண்டையும் பார்க்கும் பொழுது சீதா தேவியும் பூமாதேவியும் ஒரே அம்சம் கொண்டவர்கள் என்று கருதப்படுகிறது. தசரத மகாராஜாவிற்கு வெகு காலம் பிள்ளை இல்லாமல் யாகம் செய்து பின் பாயச வடிவிலே பகவான் மகாவிஷ்ணு வந்து தசரதனுக்கு மகனாக பிறந்தார். ஜனக மகாராஜா சிறந்த ஞானியாக விளங்கி புத்திர சம்பத்தில் அபேட்சை இல்லாமல் வாழ்ந்தவருக்கு பூமியிலிருந்து தேவியின் அம்சமாக சீதா தேவி கிடைத்தாள். இப்படி தேவதைகளின் நன்மைக்காகவும் உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அயோத்தியிலும் மிதிலையிலும் அவதரித்த ராமனுக்கும் சீதைக்கும் மனித வாழ்க்கை முறைப்படி மனிதர்களுக்கு வாழ வேண்டிய வழிமுறைகளை தெரிவிப்பதற்காகவே அவதாரம் எடுத்து கல்யாணம் முறைப்படி நடக்கிறது. அயோத்தி செல்லும் வழியிலே விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீராமர் மற்றும் லட்சுமணருடன் ஜனகாபுரியை வந்தடைந்தார். மிதிலை நகரத்து மதிலை கண்டார். ஜனக மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார். காலையில் ஜனக மன்னரின் சிறப்பான வரவேற்புக்கு பின்னர் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் அருகில் உள்ள காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது சீதையும் அவர் தங்கை ஊர்மிளையையும் பூஜை முடித்து கௌரி கோயிலில் இருந்து வரும் வழியிலே முதலாக கண்டார்கள். அப்பொழுது அந்த மதிலுக்கு மேலாக தோன்றிய கொடிகள் காற்றால் அசைந்தன. அந்த நகரமாகிய பெண் தேவி லட்சுமியானவள் எப்பொழுதும் வசிக்கும் செந்தாமரை மலரிலிருந்து நீங்கி சீதையாகி யான் செய்த பெரும் புண்ணியத்தினால் என்னிடம் வந்திருக்கிறாள் என்று கைகளை உயர நீட்டி அசைத்து சைகை செய்வது போல திருமாலாகிய ராமனை அடைய அவர் சீக்கிரம் வருவாயாக என்று அழைப்பது போல இருந்ததாம். அதை இந்த பாடலில் கம்பர் தெரிவிக்கிறார். மை அருமலரின் நீங்கியான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கண் ஐயனே ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. இந்த பாடலின் மூலம் சீதையை தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி என்றும் செந்தாமரை கண்ணனாகிய ராமனை திருமால் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல ஒரு நகரத்தையே பெண்ணாக்கி அது சீத தவத்தால் லட்சுமியாகிய சீதையை அடைந்தது என்று சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே மிதிலை நகரத்து மாடங்களிலே மேலே உள்ள கொடிகள் தூது போவதற்கு வேறு யாரும் தகுதி இல்லாததால் தர்ம தேவதை தானே தூது சென்று அழைக்க சீதையை திருமணம் செய்யும் பொருட்டு ராமனே வருகிறார் என்று மகிழ்ந்து தேவலோக பெண்கள் வான் அரங்கத்தில் ஆடுதல் போல அவர்கள் கண்டார்கள். நிரம்பிய மாடத்து உம்பர் நிறைமணி கொடிகள் எல்லாம் தரம் பிறையின்மே உண்ணி தருமமே தூது செல்ல வரம்புயில் பேரழகினாளை மனம் செய்வான் வருகின்றான் என்று அறம்பயர் விசும்பின் நாடும்
ஆடலின் ஆடக் கண்டார். சிவன் மற்றும் அவரது மனைவி பார்வதி கௌரி ஆகிய இருவரும் இந்து மதத்தில் வழிபடப்படும் முக்கிய தெய்வங்கள். சிறந்த தெய்வீக தம்பதியராக அறியப்படுபவர்கள். எனவே நல்ல மனதுடனும் தெளிந்த எண்ணங்களுடனும் இவர்களை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களுடான மன வாழ்க்கையும் மனம் விரும்பும் வாழ்க்கை துணையும் அமைந்து அருள்பாலிக்கப்படுவார்கள். எனவே இத்தம்பதியரின் அருளை பெற கௌரி பூஜை சிறந்த வழியாக கருதப்படுகிறது. சுயவரத்திற்கு முன்பாக ஸ்ரீ ராமசீதை திருமணத்திலே கௌரி சங்கர பூஜை முக்கிய பங்காற்றுகிறது என்பதை அறிகிறோம். முருகாசரணம். ஸ்ரீ குக ராமார்ப்பணமஸ்து.